Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 643 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபிக்கு எதிராக அந்த புல்லு சண்டை போடுறதுக்காக ரெடியா நின்றுட்டு இருந்துச்சுல்ல. நம்ம பயிலும் இப்ப என்ன உனக்கு என் கூட சண்டை போடணுமா, நான் அதுக்கு தயாருமா. அது கண்ணுல கொலவெறியோட நின்றுட்டு இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வேத்த முட்டி தூக்கி இருக்குது. அந்த ப்ரூட்டல் புல்லுக்கு எதிராக இப்ப நம்ம அன்ஸ்டாப்பபிள் லூசி சண்டை போட போறாரு. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா இந்த ப்ரூட்டல் புல்லு இது வரைக்கும் ஏகப்பட்ட வேத்த காலி பண்ணி இருக்குது. அதுவும் எப்படி தெரியுமா, பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே இது கூட சண்டைக்கு இறக்கி விட்டானுங்க. இதை யாரு காலி பண்றாங்களோ அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இலக்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு டைம் மட்டும் தான் கிடைக்கும். அதனால யூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஒருத்தன் ரெண்டு பேர்னா பரவாயில்ல, ஏகப்பட்ட பேர் கையில ஆயுதத்தோட இருக்கானுங்க. அப்படின்னா ஒருத்தன் மிஸ் பண்ணாலும் இன்னொருத்த வெட்டிடுவான்ல. அண்ட் இவனுங்க எல்லாருமே உத்தமனுங்க கிடையாது, கொலவரித்தனமா கொடூரமா ஏகப்பட்ட வேற கொண்டுட்டு வந்தவனுங்க தான். அப்படி இருக்கும்போது இதை கொல்றதுன்னு அவனுக்கு பெரிய விஷயமா, என்னைக்கே போட்டு தள்ளிடுறேன்னு மாத்தி மாத்தி காட்டுத்தனமா அட்டாக் பண்ண வந்திருப்பானுங்க. அதை அடிச்சு தெரிக்க விடும், யாராலையுமே அதை தொட கூட முடியல. இந்த சம்பவம் நடந்தது எல்லாமே இதே கொலோசியத்துல இதே ஸ்டேஜ்ல தான். சம்பவம் அப்படி ஒரு சம்பவம். அது அப்படி கொலவரித்தனமா எல்லாத்தையும் குத்தி தூக்கி குமுறி எடுக்கிறத பார்த்துட்டு மக்களே பயந்து போய் கதற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த சண்டையிலங்கும் போது பாதிக்கு மேல பிரிசனர்ஸ் இது கொன்னுருச்சு. மீதி எல்லாருமே முக்காவாசி காயத்தோட தான் உயிர் பழச்சிருக்கானுங்க. அப்படி ஒரு கில்லர் புல்லு. இததான் கொலிசியத்தோட கிரிம் ரீப்பர்னு வேற சொல்லுவாங்க. அத கொடூரத்தனத்தை பார்த்த மக்கள் இதுக்கு பேரு ப்ரூட்டல் புல்லுன்னு வச்சிட்டாங்க. அதுவும் அதுக்கு அவ்வளவு பில்டப் பண்ண உடனே காட்டுத்தனமா கத்துக்கத்துன்னு நிறுத்திட்டு லூஃபி அட்டாக் பண்றதுக்காக கொலவரித்தனத்தோட பாஞ்சு வரும். ஆனா நம்ம பையன் எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே கேஷுவலா நிப்பான். சப்ப பீஸ் தானே, ஒரு முட்டுல காலி பண்ணிடலான்னு நம்பிக்கை. அவன் சைலண்டா அப்படி அசையாம நிக்கிறத பார்த்துட்டு ஐயோ என்னாச்சு, லூசி பயத்திலேயே நின்னுட்டாரா, அவரு உடம்பு பேரலைஸ் ஆயிருச்சா அப்படின்னு அவர் அதோட கொம்புல மாட்டி சிக்கி சின்னாபின்னமாக போறது உறுதி. சோழி முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஓங்கி வந்து இடிக்கும், மிஸ் ஆயிரும். அப்படியே சல்லுன்னு ஒரு பிரேக். என்ன ஆளக்கானும் எங்க போனான்னு சொல்லிட்டு அந்த புல்லே தேடும். கொஞ்சம் பின்னாடி பாடுறான், பார்த்தா அவன் அங்க நின்னுட்டு இருப்பான். அதாவது பையன் செகண்ட் இயர் எடுத்து செம்ம ஸ்பீடா மூவ் பண்ணிட்டான். அதை அந்த புல்லால கூட பார்க்க முடியல. வா வா நான் இங்கதான் நிக்கிறேன்னு இழிச்சுக்கிட்டே கூப்பிடுவான். அது உடனே செம்ம காண்டாகி என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கேன்னு ஒவ்வொரு டைமும் வெறித்தனமா வந்து முட்டு ட்ரை பண்ணும். ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. ஏன்னா சட்டுன்னு அவன் மூவ் பண்ணிடலாம். அதால ஏத்துக்க முடியல. வெறி கொண்டு உன்னை விட மாட்டேன்டான்னு கண்ணா பின்னான்னு ஏகப்பட்ட டைரக்ஷன்ல இருந்து வந்து அட்டாக் பண்ணும். ஆனா என்ன பண்ணாலுமே லூஃபியை தொட முடியல. கடைசி இந்த டைம் விடக்கூடாதுன்னு வெறித்தனமா ஓடி வரும். அப்ப அந்த லூஃபி ஹாஷோக்குங்கிற அவனோட ஹாக்கி பவரை யூஸ் பண்ணுவான். அந்த ஹாக்கி பவர் எதுக்குன்னா இந்த மாதிரி அனிமல்ஸை டேம் பண்றதுக்காக. அப்படியே அவனோட அந்த ஹாக்கி பவரை யூஸ் பண்ண உடனே அது அப்படியே வேர்த்து விறுவிறுத்து ஒரு செகண்ட் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்படி அது ஸ்டன் ஆகி போய் நிக்கிறத பார்த்த உடனே சுத்தி இருக்க மக்கள்லாம் அப்படியே ஆடி போயிருவாங்க. என்ன இது ப்ரூட்டல் புல்லா இது, அவனை பார்த்து ஏது அப்படி சைலண்டா நிக்குது, அப்படி அவன் என்னதான் பண்ணான்னு ஒண்ணும் புரியல. சொல்ல போனா ஆச்சரியத்துல மூக்கு மேல வேலை வச்சிருவாங்க. லூஃபி பார்த்துட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கடா கண்ணான்னு மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு வா ஒன்னா சண்டை போடலாம்பா. கொஞ்சம் அதுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல, நம்ம லூஃபி கூட ஒன்னா சேர்ந்துக்கும். ஓ மை காட், இது வரலாற்றிலேயே நடக்காத ஒரு சம்பவம். கொலோசியத்தோட கிரிம் ரீப்பர் மேல ஒருத்தன் ஏறி ரைட் பண்றான். அவன் தான் லூசி. வாட் எ மேன், இப்படி ஒரு அதிசயத்தை யாருமே பார்த்தது இல்ல. ஓ மை காட்னு சொல்லிட்டாங்க. பரபரப்பு பயங்கரமா போயிட்டு இருக்குது. அதே நேரம் அந்த ஈஷோ கிரீன் பிட்ல ஒரு பெரிய விண்கல் வந்து விழுகிற மாதிரி பண்ணால அந்த பிளாஸ்ட்ல என்ன இருக்கும்னா கிரீன் பிட்டோட பேக் சைடுல அந்த ஸ்மால் பீப்பிள்ஸ் இருக்காங்கல்ல, அந்த இடமே கண்ணா பின்னாடி அதிர ஆரம்பிச்சிருக்கும். அதாவது அந்த டோன்டா கிங்டம் ஒண்ணே எல்லாத்துக்குமே பதட்டம். ஐயோ என்னாச்சுன்னு ரோபினுக்கு தான் தெரியுமே இது லாவும் மத்தவங்களும் போட்டுட்டு இருக்க சண்டைனால வர பஞ்சாயத்துன்னு. அப்படி கண்டபடியே அதிர்ந்த உடனே உசோப் இருந்துகிட்டு எனக்கு இங்க சாகணும்னு விருப்பம் இல்ல, நான் சாக மாட்டேன்னு தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அங்க இருக்க சின்ன மனுஷங்க எல்லாம் அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. எது ஹீரோ அப்செட் ஆகிறாரா, அதுவும் இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைக்கு என்ன நடக்குதுன்னு அப்படியே வாயை பழந்துட்டு பாப்பாங்க. அவன் ஐயோ பயத்துல அவசரப்பட்டு உளறிட்டேன்னு தெரியல, அது சும்மா விளையாண்டேன். இந்த அதிர்வுக்கு காரணம் வேற எதுவும் இல்ல, நான் யூஸ் பண்ண ஹாக்கி பவர் தான். நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். உடனே ஓ அந்த பவரா, அதை வச்சுதானே நீங்க 50,000 வில்லன்களை ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல காலி பண்ணீங்க, அப்படின்னா நீங்க தான் எங்களோட ஹீரோ. உங்களோட பவரால இந்த கிங்டமே ஒரு செகண்ட் ஆடி போச்சு. நீங்க ரொம்ப ரொம்ப சூப்பர்னு சொல்லிட்டு ஃபைட்டிங் ஃபிஷ்ஷை சமைச்சு கொண்டு வந்து தருவாங்க. கூடவே இன்னும் ஏகப்பட்ட ஐட்டங்கள் வரும். நம்ம உசோப்பு சாப்பிட்டு பார்த்துட்டு வாவ் இந்த அளவுக்கு இது டேஸ்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதே மாதிரி தான் நான் ஒரு சீ மான்ஸ்டர் ஒன்ன கொண்டு சாப்பிட்டேன், அதே டேஸ்ட் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி ஏகப்பட்ட புருடா விடுவான். உசோப்புக்கு நல்லா தெரியும் இவங்க வரும்போது ஒரு பெரிய ஃபைட்டிங் ஃபிஷ் அடிச்சு இழுத்துட்டு போனாங்களே அதுதான் இதுன்னு. ஆனா தம்மா கூண்டு இருந்துகிட்டு எப்படி அதை அடிச்சு காலி பண்ணாங்கன்னு தான் அவனுக்கு ஒன்னும் புரியல. ஆக்சுவலா அது ரொம்ப பெரிய ஃபிஷ், அதை இவங்க ஒரு டைம் காலி பண்ணாங்கன்னா மாச கணக்கில் வச்சு சாப்பிடுவாங்களாமா. பட் நம்ம பையன் பெரிய மனுஷன் இல்ல, அதனால நிறைய சாப்பிடணும், எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவான். உடனே உசோப்பு என்னை விட லூஃபின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் மட்டும் சாப்பிட்டான்னு வைங்க ஒரே ஃபிஷ்ஷை ஒரே வாயில திம்பான் அப்படின்னு எல்லாருமே ஆடி போயிருவாங்க. இந்த டைம் இவன் பேரு உசோ லேண்டு, லூஃபி பேரு லூஃபி லேண்டுங்கிற மாதிரி பேசிக்குவாங்க.
யோசிக்குவாங்களா? நம்ம ரோபினுக்கு ஒண்ணும் புரியல. அது என்னடா லேண்டு என்ன மேட்டர்னு கேட்டா கொஞ்சம் அங்க பாருமா. பார்த்தா மோன் பிளாங்க் நோலாண்டோட சிலை அங்க வச்சிருப்பாங்க. அதான் ஜெய் ஐலாண்ட்ல கூட அவனோட வம்சாவளியில பார்த்தாங்களே, இவனை வச்சு கூட ஒரு புக்கும் இருக்குது. ஸ்கை ஐலாண்டுக்கு போனான்னு இவனை வச்சுதான் நம்மளாலே போனாங்க. அந்த புக்கோட பேரு நோலாண்ட் த லயர். ரோபின்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிருவா. இவரு மோன் பிளாங்க் நோலாண்ட் ஆச்சேன்னு. அப்படின்னா உங்களுக்கு அவரை தெரியுமான்னு சந்தோஷமா சொல்லுவாங்க. ஆக்சுவலா இவரு ஒரு பாட்டனிஸ்ட். 400 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட டோண்டட்டா கிங்டம்க்கு அவர் வந்திருக்காரு. இப்ப இவங்களோட முன்னோர்கள்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவங்களோட கிங்டமை அவர் அழிக்க தான் வந்திருக்காருன்னு சொல்லி 2 குரூப்புக்கும் மாத்தி மாத்தி பயங்கரமான சண்டை. ஆனா கடைசியில அவரு ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த டோண்டட்டா கிங்டமோட லெஜெண்டரி ஹீரோவானாராமா. நம்ம உசோலேண்ட் அவரோட பேரை சொன்ன உடனே இவங்க எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிருச்சு. ஆனா அவன் என்ன சொல்லி தெரியுமா வச்சிருக்கான்? அவரோட வம்சாவளியில வந்தவன் தான் நானும், என் மண்டைய பாருங்க இருப்பான். அந்த ஹெல்மெட் மேல நீட்டிட்டு நிக்குது இல்ல, இதுதான் அதோட ப்ரூஃப்ங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டான். அதாவது மோன் பிளாங்கோட வம்சாவளி தான் நானும்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டான். அவங்க தான் என்ன சொன்னாலும் நம்புவாங்களே. உடனே காலில் விழுந்து கதறி கதறி மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. ரோபின்லாம் பார்த்துட்டு அட பாவி நோக்கி இப்படி பண்றதுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டா, உசோப்பு இழிச்சுக்கிட்டே அவனைய காப்பாத்தினது நான் தாமா. அதனால கிடைக்கிறத தின்னுட்டு பேசாம இங்க இருந்து கிளம்புற வழியை பார்ப்போம், இல்லன்னா நம்மளுக்கு தண்டனை காதாமா. உடனே அந்த நாட்டோட கிங் வந்து இதுதான் நம்ம டெஸ்டினி, இதை மாத்த முடியாதுன்னு உடனே லியோவும் ஆமா 400 வருஷத்துக்கு அப்புறம் டோஃப்ளமிங்கோவை எதிர்த்து சண்டை போடுற நாள் இதுதாங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன் அப்படின்னா 400 வருஷத்துக்கு அப்புறம் மோன் பிளாங்கோட வம்சாவளியை சேர்ந்தவங்க ஹெல்ப் பண்றக்காண்டி இன்னைக்கு வந்திருக்காங்களாமா. அதனால இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாதுன்னு சொல்லி உசோலேண்ட சீக்கிரமா சாப்பிட சொல்லிட்டு நம்ம உசோப்பை தான் ஃப்ளவர் ஃபீல்டுக்கு நம்ம அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் வழியா போலாங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அவனுக்கு அல்லு விடும், என்ன அவனுங்களே பிளான் பண்ணிட்டு இருக்கானுன்னு. அங்கதான் இவங்களோட கமாண்டர்ஸ், அவங்க சோல்ஜர்ஸ், கிங் ரிக்கு ஆர்மி எல்லாருமே இவங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்களாமா. அதனால எங்களுக்கு முன்னாடி நின்று எங்களை வழி நடத்துங்க, நாங்க எப்படியாச்சும் டோஃப்ளமிங்கோட ஃபேமிலியை ஜெயிக்கணும் அப்படின்னு வேற லெவல்ல கத்திட்டு இருப்பாங்க. உசோப் மேலதான் அவங்க எல்லாத்துக்குமே நம்பிக்கை. அவன் ஒரு ஹீரோ, அவரு நினைச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படி எப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணி உசோலேண்டுன்னு பயங்கரமா கோஷம் போடுவாங்க. ஆனா பையன் ஒரு டம்மி பீஸ்னு ரோபினுக்கு தானே நல்லா தெரியும். அவன் அந்த மோன் பிளாங்க் நோலாண்டோட சிலையை பார்த்துட்டு ஐயோ நம்மளை கூப்பிட்டு போய் காவு வாங்காம விட மாட்டாங்க போலேன்னு அப்படியே பேனு லுக்கு விடுவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!